தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. நேயர்களே, இந்த டேர்னிங் பாயிண்ட் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒன்று. அது ஒரு முறையாக இருக்கலாம், இருமுறையாக இருக்கலாம், ஆனால் சில முறையாக கூட இருக்கலாம். ஆக அந்த திருப்பு முனை என்பது நல்லதற்கும் கொண்டு செல்லக்கூடும், கெட்டதற்கும் கொண்டு செல்லக்கூடும். ஆக திருப்பு முனை என்பது நிச்சயம். ஆனால் அந்த திருப்பு முனை என்பது நல்லதில் கொண்டு செல்கிறதா அல்லது கெட்டதற்கு கொண்டு செல்கிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு கதை. நல்லவன் ஒருவனுடைய பெட்டியை ஒரு திருடன் தூக்கி கொண்டு ஓடுகிறான். திருடனை அவன் வீட்டுக்கே சென்று விரட்டி பிடிக்கிறான். இந்த நல்லவன் சொல்லுகிறான், திருடுவது மகா பாவம் என்று பாடம் சொல்லுகிறான். கெட்டவன் சொல்றான், நல்லதுக்கெல்லாம் காலமில்லை, நீயும் என் கூட சேர்ந்து திருடனாய்விடு என்கிறான். ஆக நல்லவனாக இருப்பதில் உள்ள அருமை பெருமைகளை நல்லவன் சொல்கிறான். நல்லவனாக இருப்பதில் இருக்கக்கூடிய பாதகங்களை அந்த திருடன் சொல்லுகிறான். கொஞ்ச நேர உரையாடல்களில் இருவரும் நண்பராகி அன்றைய இரவு திருடன் வீட்டிலேயே நல்லவன் படுத்துக் கொள்கிறான், இருந்து விடுகிறான். ஆக இருவரும் மாறி மாறி எடுத்த பாடம், அவன் எடுத்த பாடம் இவனையும், இவன் எடுத்த பாடம் அவனையும் யோசிக்க வைக்கிறது. நல்லவனாக இருந்தவன் நல்லவனாக வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டோம் என்றும், கெட்டவனாக வாழ்ந்தவன் கெட்டவனாக வாழ்ந்து என்ன நன்மையை பெற்றோம் என்றும் மாறி மாறி யோசிக்கின்றனர். விளைவு, திருடன் திருந்தி விடுகிறான், நல்லவன் திருடனாகி விடுகிறான். ஆக இது ஒரு இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட ஒரு திருப்பு முனை. ஆக இரண்டு பேர் வாழ்விலும் அன்றைய தினம் அந்த சந்திப்புகள் மிக பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. ஆக இந்த ஒரு கதை ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி. ஆக மனித வாழ்வில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லோரும் ஒரு திருப்பு முனையை சந்திக்கின்றனர். சிலருக்கு திருப்பு முனை நல்ல விதமாக அமைந்து வாழ்வில் மிகப்பெரிய உயர்வுக்கு வழிவகுக்கும். திருப்பு முனை என்பது நன்மை பயக்க மாத்திரமே என்று நினைக்க விட முடியாது. அது நம்மை கவிழ்க்கவும் செய்யக்கூடியது. உயிர்காக்கும் மருந்தே சில நேரம் உயிர்கொல்லியாகி விடும். அதுபோல திருமணம் என்பது சிலருக்கு திருப்பு முனையாக அமையும். பாடம் எடுக்கும் ஆசிரியரால் வாழ்வில் திருப்பு முனை மாணவனுக்கு ஏற்படலாம். ஏன், ஆசிரியரை கூட விட்டு விடுங்கள், படிக்கின்ற புத்தகங்கள் கூட, பார்க்கின்ற காட்சிகள் கூட, இருவர் பேசிக்கொண்டிருப்பது கூட நம்முடைய வாழ்வில் திருப்பு முனையை ஏற்படுத்தி விடலாம். அனைவருக்கும் ஏதோ ஒரு தருணத்தில் அது நிகழ்ந்திருக்கும். ஒரு மந்தமாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, தினமும் ஒரே மாதிரி எழுந்து பல் துலக்கி காபி குடித்து குளித்து உண்டு அலுவலகம் சென்று திரும்பி உணவு என்று இப்படி மெத்தனமாக இருக்கக்கூடிய காலம் நகர்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென வாழ்வில் ஒரு திருப்பம், உங்கள் பாதையை மாற்றி அமைக்கும் திருப்பம் என்பது அமைந்திருக்கும். எங்காவது நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லது எங்காவது படித்திருப்பீர்கள். மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருவர் கூறியிருப்பார், ஆக இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்திருந்தேன், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு சொந்த ஊருக்கு செல்ல டிக்கெட் வாங்க நினைத்திருந்தேன், அப்பொழுதுதான் என்று ஒரு டேர்னிங் பாயிண்டை சொல்லுவார்கள். ஆக இந்த திரையுலகத்தை சார்ந்தவர்களுடைய பேட்டிகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, சில பிரபலங்களுடைய பேட்டிகளை எல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது இந்த நிகழ்வு என்பது இடம்பெற்றிருக்கும். ஆக ஒரு திருப்பு முனை என்பது வந்தாச்சு, இனி எல்லாம் வசந்தமே என்று மகிழ்ச்சி கொள்ளலாமா என்றால் அப்படி அல்ல. நாம் மாறினால் மட்டுமே நம் உலகம் மாறும். தானாகவே எல்லாம் மாறும் என்று நினைத்து அமர்ந்திருந்தால் அது ஒரு பொய், பழைய பொய். மாயமாக வானிலிருந்து ஒரு ஒளி வந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு கும்மிருட்டிலிருந்து தோரண விளக்கு ஏற்பட்டு விடுமா என்றால் ஏற்படாது. ஆக என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்மை மாற்றிக்கொள்ள நாம் மனதிற்குள்ளாகவே
உறுதி பூண்டு அதை செயலில் காட்டினால் ஒழிய வாழ்க்கையில் என்ன திருப்புமுனை ஏற்பட்டாலும் அது நம்முடைய நிலையை மாற்ற உதவாது. ஆக நிகழ்ச்சி நிறைவாக நான் சொல்ல விரும்புவது என்ன என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய அந்த திருப்பு முனையை உணர்ந்து அந்த திருப்பு முனையை நம்முடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு, ஒரு வளத்திற்கு, ஒரு நல்ல திசைக்கு கொண்டு செல்வதற்கு நாம் பயன்படுத்தினால் மட்டுமே திருப்பு முனை என்பது நமக்கு சாதகமாக அமையும். இல்லை என்றால் பாதகமாக முடிந்துவிடும். மீண்டும் நாளை சந்திப்போம்.